நம்ம தேவைக்காக தான் குழுவுல காசு கொடுக்கறோம். நீங்க பொண்ணு பாக்குறதுக்கும் புரோக்கருக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் சுய உதவி குழுல இருந்து காசெல்லாம் கொடுக்க முடியாது. அதென்ன சரளா என்ன பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பிஜேஷ் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கொஞ்சம் பணம் வாங்கினேன், அது நிஜம்தான். அவன் எனக்கு தரலனாலும் நான் உங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். வனஜாக்கா பசங்களோ வட்டி கூட இன்னும் கட்டல. இதுல மகளிருக்குள்ள சேமிப்பு கூட இல்ல. யசோதா, நீ பால்வாடியில பாட்டி இல்லையா? நான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பால்வாடியில குழந்தைங்க வரணுன்றதுக்காக கூட தான். தாசு மகேஷ் மாதிரி நிறைய பணத்தை கொடுத்துட்டு அவங்கள மாதிரி போய் நம்ம வீட்டுக்கு போய் மிரட்ட முடியுமா? நம்ம பசங்க தானே, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து கட்ட போறாங்க. கட்டிடுவாங்க. அதையும் நாம பாப்போம். நம்ம ஊருக்கே ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒரு வழக்கம் இருக்கு. அதுதாங்க. எல்லாம் நிப்பாட்டுங்க போதும். அவ வர நிறுத்துங்க. பார்த்தா என்ன ஆக போகுது? இதெல்லாம் எதிர்காலத்துல அவ தெரிஞ்சுக்கணும் தானே. புது பொண்ணு வந்திருக்கு பாரு. மீட்டிங்னா சண்டை போடுறது ஒரு பழக்கமாயிடுச்சு இல்ல? டேடா, வாங்க வாங்க வாங்க. இந்த பவிதா அவங்களுக்கு கொடு. ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கு தான் இந்த மீட்டிங்கே வைக்கிறது. தாங்க தாங்க. வா அம்மா கிட்ட போலாமா? இந்தாங்க. இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இந்த ஊரை விட்டு ஓடி போறேன் மச்சான். நீ புத்தி யூஸ் பண்ணா நீயும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக தேவையில்ல, அந்த பொண்ணும் போக மாட்டான். ஒரு வழி இருக்கு மச்சான், நேரா அவகிட்ட போய் இல்ல எல்லாத்தையும் சொல்லணும். அது இல்ல வழி. டே சின்ன புத்தி, என்ன பாரு, டே என்ன பாருடா, நீ அவளை காதலிக்கணும், காதலை வளர்க்கணும், அதுதான் வழி. நான் விஷம் சாப்பிட்டது பத்தலையா உனக்கு? ஒரு 10 பைசா கூட வழி இல்லாத அந்த சுழுவை கூட என்னால் கரெக்ட் பண்ண முடியல மச்சான். இது ஆளு வேறதான், தமிழ் பொண்ணு. டேய் அது சுழு. இது உன்னோட வீட்டுக்குள்ள உன்னோட கட்டில கிடக்குற பொண்ணு. இந்த பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியலன்னா நீ ஏன்டா ஆம்பளைன்னு சொல்லிட்டு திரியிற? மச்சான் என்ன சொல்ல வர? குடி. இத குடிச்சிட்டு உனக்குள்ள இருக்கிற ஃபுல் பவரையும் எடுத்து அவகிட்ட காமிடா. ஐஷு, அவகிட்ட என்னால் பேச முடியலடி. ஒரு விஷயம் சொன்னா நீ சோகமாக மாட்டில்ல? எனக்கு இப்போ உன்னை விட அவ்வளோதான் பிடிக்கும். திருட்டு கல்யாணம் பண்ணி ஊரெல்லாம் ஏமாத்திட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவளை தானே ஏமாத்தினேன். 4 நாளுக்கு அப்புறம் அவள் போயிடுவா. அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட சொல்லட்டா ஐஷோ? சாமி கண்ணு தான், நான் எப்படி பேச போறேன்னே தெரியல. நான் முதல்ல ரூம்குள்ள போறேன். அப்பாவை உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா. புரியுதுல்ல, இந்த தியானம் மாதிரி. அப்போ அது முடிகிற வரைக்கும் நான் பேசாமல் இருக்கணும். அவள் கண்ணை திறக்கும்போது நான் அவளோட கண்ணை மெதுவாக பார்த்துட்டு ரொம்ப ரொமான்டிக்கா எல்லாம் போயிடுச்சு. ஐஷு, எனக்கு மூடே போயிடுச்சு. சொல்கிறத கேளு. உனக்கு என் மேலே பொறாமையும். பிஜிஷ் என்ன பண்ண போகிறான்? ஆடை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதை பார்த்து ஒன்றும் பண்ண வருது இல்லை. என்னாச்சு? என்ன விஷயம்? நாங்கள் கொஞ்சம் மெம்பர்ஷிப்பை என்னன்னு பார்த்துட்டு வருது. இனிமே அது உனக்கு தேவையில்லை. 40 வயசு முடிஞ்சிருச்சுல்ல. அடா போகலாம்.
சுமங்கலா சுமங்கலா ஏய் தம்பி பிஜீஸ், என்னடா ஆச்சு? என்னாச்சு சொல்றா. ஏய் எந்திரிடா, எந்திரி. ஐசு அவங்க கூட்டு போறாங்கடா. உனக்கு அவளை பார்க்க வேணாமா? நல்ல ஆடாதானே இருந்தது. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா? ம் இங்க யாராவது வருவாங்களா? ம்ஹும். என்னை மன்னிக்கணும். நேற்று ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சாரி. உங்க மேல தப்பில்ல. நான் உங்க கூட வரும்போதே இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் நீங்க நல்லவர் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாம் உங்களை மாதிரி இல்லை. நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று இல்லை. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணவும் முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் போகணும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பெருசாக கொண்டாடுறாங்க. நானும் சந்தோஷமாக தான் இருந்தேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. தயவு செஞ்சு எந்த ஆசை பாசத்தையும் காமிக்காதீங்க. என் மனசை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது. நான் போகணும், போய் தான் ஆகணும். போகணும் போகணும் போகணும். எங்க போகணும்? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ சன்னியாசினா ஆசிரமத்துக்கு போக வேண்டியதானே? நான் அங்கேயே உன்னை விட்டுறேன். நான் கூட்டிட்டு வந்த இடத்துலயே. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அதானே திருப்பி திருப்பி கேக்குறேன். எங்க போகணும்? என்ன உன்னோட பிரச்சனை? உங்க ஆசிரமத்தில் எல்லாருமே இப்படி தப்பிச்சுதான் இருப்பீங்களா? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியணும். உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போனப்போ என் ஊருக்காரங்க மொத்தமா பார்த்தாங்க. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் கேட்பாங்க? கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகலன்னு வனஜாக்காக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கட்சிக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா நீ சொல்லு, என்னதான் உன்னோட பிரச்சனை?